ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இப்போ சீசனில் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கக்கூடிய மா இஞ்சியை யூஸ் பண்ணி ஒரு ஊறுகாய் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 150 கிராம் அளவு மா இஞ்சி எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் நீக்கிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். மெலிசான ரவுண்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மா இஞ்சி பார்த்திங்கன்னா இஞ்சி மாதிரி ஷேப்பில் இருக்கும், ஆனால் மாங்காய் வாசனையில் இருக்கும். ஆனால் புளிப்பு சுவை எதுவுமே இதில் இருக்காது. இப்போ கட் பண்ணியிருக்க மா இஞ்சியோட ஒரு 4 பச்சை மிளகாய் பொடியை நறுக்குனதை சேர்த்துட்டு 2 எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இந்த எலுமிச்சை பழத்தோட புளிப்பு தான் இதுக்கு டேஸ்ட் தரும் நல்லா. அப்புறம் சுவைக்கேற்ப உப்பு 1.5 டீஸ்பூன் அளவு நான் இங்கே சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த எலுமிச்சை சாரோட புளிப்பு இந்த மா இஞ்சியில் ஏறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் ஒரு ஹாஃப் டே அந்த மாதிரி ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம செய்கிற மா இஞ்சி ஊறுகாயை நம்ம 2 மாதம் வரலையும் ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சு நல்லா ட்ரையான ஸ்பூன் போட்டு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டு போகவே போகாது. மா இஞ்சி நம்ம இதில் குக் பண்ணுற ப்ராசஸே கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாதம், தயிர் சாதம் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீசனில் இது ரொம்ப நல்லாவே கிடைக்குது. இந்த ஊறுகாய் ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.